அனைவருக்கும் வணக்கம். வாழ்த்துங்கள், வளர்கிறோம். நன்றி, வணக்கம். பாடல்கள் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்து எங்களது மன்னாறு படக்குழுவினரை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் திரையுலக ஜாம்பவான்கள், இயக்குநர்கள், நடிகர்கள், பத்திரிகை தோழர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், அனைத்திற்கும் மேலாக நாளைக்கு தியேட்டரில் அமர்ந்து பார்த்து மிகப்பெரிய வெற்றியடை செய்ய போகிற ரசிகர்கள் அனைவருக்கும் எங்களது மன்னாறு படக்குழுவின் சார்பாக மனமார்ந்த வரவேற்பை கொடுத்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கிற அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த மன்னாறு தமிழ் சினிமா, தமிழ் பிக்சர்ஸ், சுஜி பிலிம்ஸ், ரத்னா சினிமாஸ் ஆகிய 3 பேர் சேர்ந்து தயாரித்திருக்கும் இந்த தமிழ் சினிமா மன்னாருவின் இசை வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும், இங்கு மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலக முக்கிய பிரமுகர்கள் அனைவரையும் எங்கள் ரத்னா சினிமாஸ் சார்பில் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். இந்த மன்னாரு திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படம். இந்த படத்தினுடைய காட்சிகள் அனைத்துமே சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளன. இந்த படத்தின் திரைக்கதை ஒரு தெளிந்த நீரோட்டமாக அமைந்திருக்கிறது. இந்த படத்தின் வசனங்கள் மணிமணியாய் ஒலித்திருக்கின்றன. இந்த படத்தின் திரு டைரக்டர் ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு மகா கலைஞன், ஒரு சிறந்த மனிதன். அதாவது செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த தொழிலை தெய்வமா நினைச்சு மதிச்சு ரொம்ப காலத்தை கடத்தாமல் ரொம்ப குறுகிய காலத்தில் இந்த படத்தை அருமையாக இயக்கி கொடுத்திருக்கிறார். இந்த படம் தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய அளவுல வரவேற்பை ஏற்படுத்தும் என்று நான் மிகவும் நம்பிக்கை தெரிவிக்கிறேன். இந்த படத்தில் நடித்திருக்கும் திரு அப்புக்குட்டி அவர்கள் ஒரு நடிப்பு தெரிந்த ஒரு நடிகன், ஒரு தேசிய விருது வாங்கிய ஒரு நாயகன். அவர் இந்த சினிமாவில் ஒரு நல்ல இடத்தில் இருந்து இன்னும் பல சாதனைகள் படைக்க வேண்டும் என்று நான் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். இதற்கு மேலாக என்னை இந்த படத்தின் தயாரிப்பாளராக்கி நாங்கள் இந்த படத்தின் வேலையை ஆரம்பித்த நாள் முதல் இன்றைக்கு இப்போது வரைக்கு சுறுசுறுப்பாக இந்த படத்தின் வெற்றிக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கும் என் குடும்ப நண்பர் திரு நாட்டியாலா பிரேம்நாத் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இதுக்கு மேலாக இந்த படத்தினுடைய காட்சிகள் ஒவ்வொரு நடிகர்கள் எப்படி எப்படிலாம் நடிச்சிருக்காங்க, எந்த மாதிரி படத்தின் இயக்குனர் ஜெய்சங்கருக்கும், நாயகன் அப்புக்குட்டிக்கும், அண்ணன் தம்பி ராமே அவர்களுக்கும் மற்றும் சக நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய திரையுலக முன்னோடிகளுக்கும், எனது சக கலைஞர்களுக்கும், என் திரை குடும்பத்தினர்களுக்கும், மரியாதைக்குரிய பத்திரிகை சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். மன்னாறு அப்புக்குட்டி நினைக்கும் போது ஆச்சரியமா இருக்கு. என்னுடைய முதல் படம் கனவே கலையாதே, கேமராமேன் தங்கர் பச்சான். அடுத்து ஒரு அழகி பண்ணிட்டு சொல்ல மறந்த கதை பண்ணும்போது என் கூட இருக்க முடியுமாடா அப்படின்னு கேட்டாரு. நான் யோசிச்சேன், சேரனும் நண்பருங்கிறதுனால கேட்டாரு. அப்புறம் போய் எல்லாரும் சேர்ந்து அந்த படம் வேலை செஞ்சோம். அந்த படத்துல தான் நான் அப்புக்குட்டிய சந்திக்கிறேன். ஒரு காட்சி ஹோட்டல்ல அவர் வேலை செஞ்சு, அதாவது மாமனார் வீட்டில் வந்து இருப்பார், நீங்களும் பார்த்துருப்பீங்க. அப்ப அங்க இருக்க முடியாம அப்ப அவர் வேலைக்காக நிறைய இடத்துக்கு எழுதி போட்டுக்கிட்டு இருப்பார். அதை கொண்டு போய் போஸ்ட் பண்ற வேலை அந்த படத்தில் நடிச்ச சர்வரா வேலை செஞ்ச அப்புக்குட்டி அந்த கதாபாத்திரம் கொடுக்கும்போது, இந்த தடவையும் உங்களுக்கு வேலை கிடைக்கலையா சார் அப்படின்னு பார்ப்பல, அடுத்தது எழுதி கொடுக்கணும்.
அதை வாங்கிட்டு அப்படி சொல்லிட்டு ஒரு பாவமான பார்வை, சேரனுக்கே சொல்ல முடியாத அளவுக்கான ஒரு சோகம் இருக்கும். அது பாவமா பார்க்குற அந்த பார்வையை பார்த்துட்டு சரிங்க சார் அப்படின்னு போவேன். உண்மையிலே அந்த அந்த ஷாட் எடுத்தோடனே நான் சிரித்து அந்த அந்த சூழலே ரொம்ப ஒரு மாதிரி இதாச்சு. சேரன் பேசாம நின்றுட்டு இருந்தார். என்ன சார், ரொம்ப அற்புதமா பண்ணான் சார் அப்படின்னு சொன்னான். ஆமா, அவன் ரியாக்ஷன் என்னையே ஒரு மாதிரி ஆக்கிருச்சு அப்படின்னாரு சேரன். ஆக ஒரு சின்ன கதாபாத்திரம் செஞ்ச காலகட்டத்திலேயே தன்னுடைய இயல்பான நடிப்புல ஒரு பெரிய ஒரு நெகிழ்வான பதிவை செஞ்சது அப்புக்குட்டி. இன்னைக்கு உலகம் முழுக்க தமிழர்களுடைய கலையும் படைப்பும் வீரமும் தான் பேசப்பட்டு இருக்கு. நான் சமீபத்தில் லண்டன் போனப்ப, அடுத்த பட விஷயமா போனப்ப, அங்க பேசப்பட்டப்ப சொன்னது என்னன்னா, சில முக்கியமான படங்களை பத்தி மட்டும் நிறைய பேசினாங்க. அதுல ஒரு படம் வாகை சூடவா, இன்னொரு படம் அழகர் சாமியின் குதிரை. ஆக இந்த படைப்பு பேசப்பட்டதுக்கு காரணம் அது ரெண்டுமே வாழ்க்கையை சொல்லிச்சு, வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை சொல்லிச்சு. ஆக இன்னைக்கு நம்மளுடைய படைப்புகள் எல்லா இடத்திலையும் பேசப்படுது. கூடவே நம்மளுடைய வீரமும் இன்னைக்கு தமிழர்களை பத்தின பேச்சும் தான் உலகம் முழுக்க இருக்கு. ஒரே ஒரு அதுக்கு காரணம் என்னன்னா, நம்மளுடைய வாழ்க்கைய, நம்மளுடைய கலைய, நம்மளுடைய கலாச்சாரத்தை இதெல்லாம் பதிவு பண்றது தான் அதுக்கு காரணம். ஆக இன்னைக்கு ஏன் உலகம் முழுக்க தமிழர்களை பேசுறாங்கன்னா, அதுக்கு முக்கியமான காரணம் இந்த இடத்துல அதை நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முக்கியமான காரணம் உங்க எல்லாருக்கும் தெரியும், அண்ணன் பிரபாகரன் அவர்கள். ஏன் பேசுறாங்கன்னா, உலக நாடுகள் எல்லாம் எதிர்த்து வாக்களிச்ச பல நாடுகள் இன்னைக்கு ஆதரவா வாக்களிச்சிருக்குன்னா, அதுக்கு ஒரே ஒரு சின்ன நிகழ்வு மட்டும் சொல்லிட்டு நான் விடைபெறலாம்னு நினைக்கிறேன். இறுதிக்கட்ட அந்த சண்டையில, அதாவது ஆயுத குண்டுகளை வீசி கொத்து கொத்தா கொல்லும் போது, அப்படியே குவியல் குவியலா கிடக்கும் போது, இறுதி கட்டத்துல சில முடிவுகள்ல அண்ணன் பிரபாகரன் எடுக்கிறாரு. அப்ப தன் உயிருக்கு உயிரா எல்லா நிலையிலும் தன் கூடவே நின்ன தன்னுடைய மனைவியை அழைக்கிறாரு. அந்த சூழல் எங்க பார்த்தாலும் குண்டு வெடிச்சு சிதறிட்டு இருக்கிற அந்த சூழல். அப்ப அழைச்சு அவங்க நிக்கிறாங்க. அந்த பார்வை, அவங்க ரெண்டு பேரும் பிரிய போறாங்கிறது, அதை எப்படி சொல்றதுன்னு அவருக்கு தெரியல. ஆனாலும் அந்த சூழல், அந்த இடத்த விட்டு போகணும். அப்ப மதிவதனிட்டு சொல்றாரு, நான் இந்த இடத்த விட்டு புறப்படுறேன், உன்னை கூட்டிட்டு போக முடியாது, நம்ம மறுபடியும் சந்திப்போமா தெரியாது, இறுதி வரைக்கும் சந்திக்காமலே கூட போகலாம். உன்னுடைய பாதுகாப்புக்காக ஆரம்பத்துல உனக்கு உன் கையில துப்பாக்கி கொடுத்தேன், பயிற்சி கொடுத்தேன். அதன் பிறகு ஒரு கட்டத்துல உன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வரும்னா உன்னை உன் உயிரை மாய்ச்சிக்கிறதுக்காக சைனைடு குப்பி கொடுத்தேன். ஆனா இது ரெண்டும் இனிமே உனக்கு தேவைப்படாது. இனி உனக்கு உங்ககிட்ட இருக்க வேண்டிய பொருள் இதுதான் அப்படின்னு ஒரு சின்ன ஜாக்கெட் ஒன்று எடுத்து கொடுக்குறாரு. அது சூசைட் பாம் ஜாக்கெட். அவர் சொல்றாரு, எதிரி கையில உன் உடல் கிடைச்சாலும் கூட, பிரபாகரன் மனைவிங்கிறதுனாலே உன்னுடைய உடலை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி எதிரி என்ன வேணாலும் செய்வான். அதனால உனக்கு ஆபத்து வரும் சூழல்ல, உன்னால எதுவுமே செய்ய முடியாதுங்கிற சூழல்ல இந்த ஜாக்கெட் பாம்பை கட்டிக்கிட்டு அதை உன்னையே வெடிச்சு சிதறடிச்சுக்க அப்படிங்கிறார். அப்படி கொடுத்த உடனே அதை வாங்கிக்கிறாங்க. அவங்க வாங்கி சில நொடிகள் பார்த்துட்டு திரும்ப அவர்கிட்ட நீட்டுறாங்க. இது வரைக்கும் அவர் சொல்லுக்கும் செயலுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்காத அந்த போராளி மனைவி நீட்டும் போது அவருக்கு அதிர்ச்சியா இருக்கு. அவங்க சொல்றாங்க, இத நீங்களே எனக்கு கட்டி விடுங்க. அவரும் உட்கார்ந்து பொறுமையா கட்டி விடுறாரு. கட்டி விட்டு எந்திரிச்சு பிரிய போற அந்த கணங்கள், சில நொடி பார்வைகள். அப்ப மதிவதனி சொன்னாங்களாம், நீங்க எனக்கு தாலி கட்டின நேரம் இருக்க, அந்த நேரத்தை விட இந்த கணத்தை நான் பெருமையா நினைக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் எதுவும் நடந்தாலும் சரி, நம்ம மண்ணு விடுதலை அடையணும், நம்மளுடைய லட்சியம் வெற்றி அடையணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த இடத்தை விட்டு போனாராம். ஆக பிரபாகரன் அவர்கள் கலை மேலையும் கலாச்சாரத்து மேலையும் வாழ்க்கை மேலையும் அவர் வச்ச பற்று இறுதி வரைக்கும் தன் மனைவியை, தனக்கும் தன் மனைவிக்கு, தன் பிள்ளைகளுக்கு எது நடந்தாலும் சரி நம்ம மண்ணு நல்லா இருக்குன்னு நினைச்சவர் அவரு. அது போல அதனாலதான் இன்னைக்கு உலகம் முழுக்க அவர் பேசப்படுறாரு. அது போல உலகம் முழுக்க படைப்புகளும் பேசப்படணும்னா ஆத்மார்த்தமா செய்யற படைப்புகள்ல தான் இருக்கு. இந்த அரங்கம்
இதுவும் கீழே இருக்கிற இந்த அரங்கமும் எத்தனையோ அழகழகான முகவெட்டுகளோட கூடிய நடிகர்களை தாங்கி மிக பிரமாண்டமான எத்தனையோ நிகழ்வுகள் நடந்திருக்கு. ஆனா இந்த இடத்துல இந்த இடம் இன்னைக்கு புனிதமாயிருக்குன்னா மன்னார் பட பாடல் வெளியீட்டு விழாவில் தான் பெருமையோட சொல்லுங்க. ஏன்னா இவங்க எந்த அளவுக்கு இந்த கதை மேல பிடிப்பு இருந்தா இந்த 3 தயாரிப்பாளர்களும் வந்து இணைஞ்சு எவ்வளவு பெருமையோட எவ்வளவு நெகிழ்வோட இங்க பேசுறாங்க. ஆக இப்படிப்பட்ட படைப்புகள் உலகம் முழுக்க பேசப்படணும். இது பேசப்படும். குறிப்பா இந்த படைப்புல எத்தனையோ கலைஞர்கள் அந்த பாடல்கள் ரொம்ப அற்புதமா இருந்தது. ஒளிப்பதிவு செஞ்ச அஜ்மல் ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காரு. ஆக இதுல வந்து தம்பி ராமையா அவருடைய உதவியாளர் இந்த படத்தை பண்ணியிருக்காரு. ஆக தன் உதவியாளருக்காக 2 பாடலையும் எழுதி இந்த படத்துக்கு வசனமே எழுதி கொடுத்து எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ இயக்குனர்கள் தேடி வந்து தன் உதவியாளர்கள் படம் பண்ணா சில பேர் இருக்காங்க, வந்து கெடுத்துட்டு போற ஆளெல்லாம் உண்டு. நானே அனுபவிச்சிருக்கேன் அதெல்லாம். ஆக இன்னைக்கு வந்து அவரும் கூட இருந்து இந்த படைப்பு செஞ்சிருக்காங்க. அவருக்காகவே நான் மறுமுறை மைனா பார்த்தேன். ஏன்னா அந்த அழகான அந்த சின்ன சின்ன வெளிப்பாடு, நகைச்சுவை வெளிப்பாடு உள்ள அந்த முகம். ஆக இப்படி எல்லாரும் சேர்ந்து நிக்கிற இந்த படைப்பு உலகம் முழுக்க பேசப்படணும். இந்த கலைஞர்கள் உச்ச நிலைய பெரிய மரியாதை அடையணும். குறிப்பா பத்திரிகையாளர் சகோதரர்கள் நல்ல படம்னு அவங்க தெரிஞ்சுட்டா கைவிட மாட்டாங்க. இந்த படத்துக்கு அவங்க எல்லாம் செய்வாங்கன்னு நான் நம்புறேன். வெற்றியடைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காலை பொழுதுல ஒரு அற்புதமான ஒரு திரைப்படத்தின் பாடல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த திரைப்படத்தின் இயக்குனருக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிச்சயமா இது ஒரு வெற்றி படம். நீங்களும் ஒரு வெற்றி பட இயக்குனர் என்ற வரிசையில் வருவீர்கள் என்பது மனதார வாழ்த்துகிறோம். இந்த படத்துல அவருக்கு துணையா எங்களுடைய நண்பர் அஜ்மல் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். மிக யதார்த்தமாக இருந்தது. உங்களுக்கு எல்லாம் தெரியுமோ தெரியாது, நானும் அவரும் அசிஸ்டன்ட் டைரக்டர், அஜ்மலும் அசிஸ்டன்ட், நானும் அசிஸ்டன்ட். எங்க வாழ்க்கையை கதை சொல்ல தான் துவங்கினோம். அவர் நிறைய இடத்துல திருப்பூர்ல அவருக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க, கதை சொல்ல கூட்டு போவாரு. அப்புறம் நம்ம கேமரா டிபார்ட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அவரும் அதே மாதிரி கேமராக்கு வந்துட்டாரு. அதே பன்னீர்செல்வம் தூக்கிட்டு அசிஸ்டன்டா சேர்ந்தாரு. நான் போற போலாம் பின்னாடியே வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு ஒரு அற்புதமான படத்தின் ஒளிப்பதிவாளராக என் நண்பர் இருப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என்பதை நான் பதிவு செய்து கொள்கிறேன். இந்த படத்தின் தயாரிப்பாளர் ஒரு பெப்சி உறுப்பினர் என்பதில் பெப்சி செயலாளராக மிக மகிழ்ச்சி அடைகிறேன். பிரேம்நாத் தான் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். அதே போல இங்க நிறைய ஜாம்பவான்கள் இருக்காங்க. என்னை விட நிறைய நல்ல விஷயங்களை பதிவு பண்ண அவர்களுக்கு இடம் கொடுத்து எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்பை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.